அக்கா உங்களோட டிமாண்ட் என்னன்னு சொல்லுங்க. அட எங்களுக்கு என்ன டிமாண்ட் இல்லம்மா. அந்த கடவுள் கொடுத்திருக்கிறாரு. எங்க கிட்ட எல்லாமே இருக்கு. அதுவே போதும். எங்க வீட்டுக்கு ஒரு நல்ல பொண்ணு வந்தா போதும் அப்படின்னு நாங்க நெனைக்கிறோம். ஆ, அக்கா அதுல என்ன இருக்கு? நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. எங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. எல்லா வேலையும் நல்லா செய்வா, நல்லா சமைப்பா. இங்க பாருங்க எங்க வீட்ல 3 மருமகங்க இருக்காங்க. 3 பேருமே இவள ரொம்பவே நேசிக்கிறாங்க. வேணும்னா அவங்க அண்ணிங்கள கூப்பிடுறேன். நீங்களே கேளுங்க அக்கா. அடாடா பரவாயில்ல. அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க சொன்னீங்கல்ல அது போதும். என் பொண்ண பார்த்தாலே தெரியுது. ஆ, அது ஆதித்யா நீ ஏதாவது பேசணும்னு நினைக்கிறியாப்பா? இல்ல இல்ல ஆன்ட்டி, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். யுவியே அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா போதும், எனக்கும் பிடிச்சு போயிரும். ஆ, ஆனாலும்ப்பா ஏதாவது சொல்லணும்னா இல்ல ஏதாவது டிமாண்ட் இருந்தா நீ சொல்லுப்பா பரவாயில்ல. எனக்கு ஒரே ஒரு டிமாண்ட் தான் ஆன்ட்டி. எப்பவும் எனக்கு சூடா சாப்பாடு கொடுக்கணும். அட அவ்வளவுதானா? அதுல என்ன இருக்குப்பா? கண்டிப்பா உங்களுக்காக சுட சாப்பாடு தான் அவ செஞ்சு கொடுப்பா. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சரியா? அத கேட்டு ஆதித்யா சந்தோஷப்படுற. அதுக்கப்புறம் யுவிகாவ பார்த்து சிரிக்கிறான். ஆதித்யாவ பார்த்து யுவிகா கூட சிரிக்கிறா. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவங்க 2 பேருக்குமே நல்ல கல்யாணம் நடக்குது. யுவிகாவ வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு மண்டே, நான் ஆஃபீஸ்க்கு போயாகணும் சரியா? நம்ம கல்யாணத்துக்கு நான் நிறைய நாள் லீவ் போட்டேன் தெரியுமா? நீ லஞ்சை ஏற்பாடு பண்ணிடு சரியா? ஆஹா, சரிங்க கண்டிப்பா ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ மறுநாள் காலையில அவங்க மாமியார் கிட்ட போய், அத்த என்ன சமைக்கட்டும்? என்ன பண்ண நீ ரொட்டி பொரியல் எல்லாம் செஞ்சுடு. அதுக்கப்புறம் அவனுக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட தான் பிடிக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி வெளிய சாப்பாடு சாப்பிட்டு ரொம்பவே அவனுக்கு அலுத்து போயிருக்குமா. நீ தான் நல்ல சாப்பாடு கொடுக்கணும். சரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சமைக்கிறதுக்காக போயிடுறா. அதுக்கப்புறம் சீக்கிரமா கணவருக்காக சமைக்கிறா. அதுக்குள்ள அவங்க கணவர் ஆபீஸ்க்கு கிளம்பிடுறாரு. யுவிகா சீக்கிரமா அவளோட டிஃபன் பாக்ஸ கொண்டு வரா. என்னங்க எங்கங்க போறீங்க? இந்த லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போங்க. என்ன என்ன விளையாடுறியா? நாரி போன சாப்பாடை சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? சூடா எனக்கு வேணும். என்னங்க சூடான லஞ்ச் அது எப்படிங்க? இப்ப லஞ்ச் பேக் பண்ணா சாயந்தரம் அது சில்லுன்னு தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு லஞ்ச் சரியா 1 மணிக்கு சூடா வேணும் புரியுதா? நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவலாம் எனக்கு தெரியாது. எப்படியோ உனக்கு கரெக்டா லஞ்ச் கொண்டு வந்து கொடுத்துடணும். அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவும் கண்டுக்காம அங்க இருந்தா கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறமா மறுபடியும் என்ன பண்றதுன்னு அவளுக்கு புரியாது. அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ள போய் மறுபடியும் சுட சுட பொரியல் ரொட்டி எல்லாமே ரெடி பண்ணி டிஃபன்ல பேக் பண்ணி வெளிய போய் நிக்கிறா. அடா இப்ப என்ன பண்றது? ஆபீஸ்க்கு எப்படி கொண்டு போறது? அப்ப அவ மயாங்க் வெளிய இருக்கிறத பாக்குறா. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. ஆல்ரெடி அவங்க கல்யாணத்துல மீட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆதித்யா யுவிகாக்கு அவங்கள இன்ட்ரோடியூஸ் கூட பண்ணி வச்சிருப்பான். அது அவளுக்கு ஞாபகம் வருது. அப்ப அவ மயாங்க கூப்பிடுறா. மயாங்க் அண்ணா, யுவிகா, நீ எப்படி இருக்கீங்க? எங்கேயாவது வெளியே போறீங்களா? நான் வேணா ட்ராப் பண்ணவா? அது எனக்கு ஒரு உதவி வேணும். நீங்க இப்ப ஆபீஸ் போறீங்களா? ஆமா, எனக்கும் டே ஷிஃப்ட் தான். எங்கிட்டே கொடுங்க. ஓ அப்படியா, சரி சரி. அண்ணா மயங்க் அண்ணா, எனக்கு ஒரு உதவி வேணும். அது ஆதித்யாவோட டிஃபன் பேக் பண்ண கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துட முடியுமா? ஐயோ அண்ணி, நீங்க இதுக்கு எதுக்கு தயங்குறீங்க? ஆதித்யாவோட ஆஃபீஸ் என் ஆஃபீஸுக்கு கீழே தான் இருக்கு. என்கிட்ட கொடுங்க, நானே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்றேன். ஓ ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. என்னோட பெரிய கஷ்டத்தை நீங்க தீர்த்துட்டீங்க பாருங்க. டிஃபன் கொடுத்து யுவிகா வீட்டுக்குள்ள கிளம்பி போயிடுறா. இதே மாதிரி ஆதித்யா தினமும் நல்ல சுட சுட சாப்பாடு சாப்பிடுறது பழகிடுறா. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நல்ல சுட சாப்பாடு தான் அவனுக்கு வேணும். அவன் ராத்திரியில வேற தினமும் 10 மணிக்கு தான் வரான். அதே நேரத்துல அவங்க மனைவி குக் பண்ணி தான் கொடுக்கணும். அதுவும் சூடாதான் அவர் சாப்பிடுவாரு. இப்படியே ரொம்ப நாள் கடந்து போகுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் மயங்க் ரொம்ப நேரம் வரவே மாட்டாரு. அப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா. நமஸ்தே ஆண்டி, மயங்க் அண்ணா இருக்காரா? அவர் ஆபீஸ் போல இன்னைக்கு? அவனோட ஷிஃப்ட் மாறிடுச்சு. இப்ப நைட் ஷிஃப்ட்ல வர்க் பண்றால. இப்பதான் வேலை முடிச்சு வந்து தூங்குறாரு. அப்படியா, சரி சரி. அதுக்கப்புறம் சீக்கிரமா வந்து டாக்ஸியை புக் பண்ணி அங்க இருந்து அவரோட ஆபீஸ்க்கு கிளம்பிடுறான். இதே பழக்கம் ஆதித்யாக்கு நல்லாவே இப்ப பழகி போயிடுச்சு. அட கடவுளே, என்ன பண்றது? ஆல்ரெடி 12 மணி ஆயிடுச்சு. இப்ப துணி வேற போட்டிருக்கேனே. என்னம்மா என்ன ஆச்சு சொல்லு. ஐயோ அத்தை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. துணி வேற துவைக்கணும். அவரோட ஆபீஸ்க்கு போய் கொஞ்சம் நீங்க லஞ்ச் கொடுத்துடுறீங்களா? அப்படியா, சரி குடுமா, கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நடந்தே கொண்டு போறாங்க. இப்படி கொஞ்ச நேரம் அந்த வெயில நடந்ததுக்கு அவங்களுக்கு அப்படியே தலை சுத்தி கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் மறுநாள் என்ன ஆகுதுன்னா, அத்தை நீங்க சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க வேணாம், நானே பாத்துக்கிறேன். ராத்திரிக்கான சாப்பாடு மட்டும் செய்யறீங்களா அத்தை? ஐயோ, இந்த சமைக்கிற வேலை எனக்கு சொல்லாதமா, என்னால முடியாது. அதுக்கப்புறமா ஒரு நாள் அவ ஒரு எலக்ட்ரிக் டிஃபன் பத்தி கேள்விப்படுறா.
அத அவ கொண்டு வாங்கிட்டு வரா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சதுப்பா அப்படின்னு நினைச்சு போகும்போது டிஃபன் குடுக்கறா. யுவிகா உனக்கு தெரியும்ல நாரி போனதை சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு. நல்லாவே தெரியுங்க, இது எலக்ட்ரிக் டிஃபனுங்க. பாருங்க, நீங்க இதுல இருக்க சாப்பாட ஆபீஸ்ல எத்தனை வாட்டி வேணாலும் சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் லஞ்ச கொண்டு போயிடுறாரு. அட மகனே, என்ன ஆச்சு? என்ன இப்படி கட்டு போட்டிருக்க? சொல்லுங்க, என்ன ஆச்சு? எப்படி அடிபட்டுச்சு? இது எல்லாத்துக்கும் காரணம் நீ கொடுத்து விட்டல்ல அந்த எலக்ட்ரிக்கல் டிஃபன் பாக்ஸ் தான். சூடா இருக்குன்னு திறந்து பார்த்தா அது அப்படியே வெடிச்சிருச்சு தெரியுமா? அந்த டிஃபன் பாக்ஸ் வெடிச்சு என் முகத்துல எல்லாம் பட்டுருச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு நேரா இங்க வீட்டுக்கு தான் வரேன். எலக்ட்ரிக்கல் டிஃபன் பாக்ஸ்லாம் வேண்டாம், எனக்கு சூடா சாப்பாடு வேணும், புரியுதா? யுவிகாக்கு இது எல்லாமே சலுத்து போயிடுச்சு. நான் தான் அதை பண்ணி ஆகணும். மறுநாள் யுவிகா அந்த பொரியல செய்யற நேரத்திலேயே ரொட்டிய கூட செஞ்சு வச்சிடுறா. சாப்பாட பரிமாறும்போது, என்ன ஆறி போன சாப்பாடா? கண்டிப்பா நான் சாப்பிட மாட்டேன். ஆமாமா, சாப்பாடு சில்லுன்னு இருக்கு. எனக்கும் சூடா சாப்பிட்டுதான் ரொம்ப பழகிடுச்சு. இங்க பாருங்க, சூடாலாம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியாது. இருக்கிறத சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் கூட தான் சில்லுன்னு சாப்பிடுறேன். யாராவது என்ன பத்தி யோசிச்சிருக்கீங்களா? ஐயோ பாவம் மருமக சில்லுன்னு சாப்பிடுறான்னு சொல்லி. நான் கேவலம் மருமக தானே, அதனாலதான் அப்படின்னு சொல்லி கோவமா அவ அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில பார்த்தா டேபிள் மேல ரொம்ப சுட சுட பக்கோடா வச்சிருப்பாங்க. அத பார்த்து, வாவ், சூடான பிரெட் பக்கோடாவா? கூட சட்னி இருந்தா இன்னுமே சூப்பரா இருந்திருக்குமா? நான் யுவிகா கிட்ட சொல்றேன். யுவிகா, யுவிகா. அவரு யுவிகாவை கூப்பிடுறாரு. ஆனா யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப பக்கத்துல இருந்த ஒரு நோட்டாவ பாக்குறா. இது என் கையார நீங்க சாப்பிட போற கடைசியான சுட சாப்பாடு. ஏன்னா நான் இனிமே திரும்பி வர போறது இல்ல. ப்ளீஸ் ஹேவ் இட் அண்ட் என்ஜாய் இட். ஆதித்யாக்கும் அப்புறம் மாயாக்கும் பண்ண தப்பு தெரியுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஒரு குடும்பத்துல இருந்து அவங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம்னா, வாழ்க்கை முழுவதும் நம்ம வீட்டுக்கு ஃப்ரீயா வேலைக்காரிய கூட்டிட்டு வந்துட்டோம்னு நினைக்காதீங்க. நீங்க சொன்னதெல்லாம் அவங்க கேட்கணும்னு இல்ல, அவங்களையும் நீங்க நல்லா பாத்துக்கணும். தினமும் சுட சாப்பாடு வேணும்னு சொல்றது ஈஸி தான். ஆனா அதுக்கு பின்னாடி அவங்க எவ்ளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத கூட நீங்க தெரிஞ்சுக்கணும். ஷாலினியோட அம்மா அவ சின்ன வயசுல இருக்கும்போதே இறந்துடுறாங்க. ஆனா அவங்க அப்பா தான் அவளை ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாரு. அவ வளர்ந்து பெரியவளாயிட்டு ரொம்பவே பார்க்க அழகா இருப்பா. அப்புறம் இப்ப நிறைய பேர் அவளை கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா கடைசியில ஒரு வீட்ல அவளோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. அதுக்குள்ள அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே, அத்தை எப்பவுமே தாயாக முடியாது, அவங்க சொல்றது கேட்டுன்னு நடந்துக்கோமா, அப்பதான் அவங்க திட்டுல இருந்து தப்பிக்க முடியும், புரியுதா? அப்படியே ஒரு நாள் அவளோட ஃப்ரெண்ட் அவளை பாக்குறதுக்குன்னு வரா. அடடே, என்னோட ஃப்ரெண்டு கூட கல்யாண பொண்ணாக போறா, நல்ல விஷயம்தான். ஆனா ஒரு விஷயம், இந்த அத்தைங்க இருக்காங்க பாரு, ரொம்ப டேஞ்சர் டி, நீ பத்திரமா இரு. ஆனா ஏன் அத்தை அப்படி கிடையாது, ரொம்ப நல்லவங்க. நான் அவங்க பொண்ணு மாத்திரேன்னு எப்பவுமே சொல்லுவாங்க. ஆஹா சொல்லுவாங்க, ஆனா நீ நம்பிடாத. ஸ்டார்டிங்ல எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க, கல்யாணம் ஆன பிறகு மாறிடுவாங்க. எல்லாரும் சொல்றது கேட்டவ ரொம்பவே பயந்து போயிருப்பா. இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவளோட கல்யாணமும் நடக்குது. அவளும் அவளோட மாமியார் வீட்டுக்கு போறா. அங்க அவளோட மாமியார் அவள அம்மா மாதிரி பாத்துக்கறாங்க. நேனா, இன்னைக்கு உன்னோட அண்ணி வாட்டி நம்ம கிச்சன்ல சமைக்க போறாங்க. நீ கூடவே இருந்து எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ. எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லிடு. சரிம்மா. கொஞ்ச நேரத்திலேயே அவ சமைச்சு எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறுறா. ஆனா அந்த சாப்பாடு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அட வா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா, இந்த மாமியாருக்கு கூட சமைக்க சொல்லி தருவியாடா? உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா. இங்க பாரு மருமகளே, வா, நீயும் வந்து எங்க கூடவே உட்காந்து சாப்பிடு. இங்க நீ கூட எங்க பொண்ணு மாதிரி தான். இந்த வீட்ல எங்க பொண்ணு எப்படி இருக்கிறாளோ அதே மாதிரி நீயும் இருக்கலாம். சாப்பாடெல்லாம் சாப்பிட்ட பிறகு இங்க பாரு நைனா, உங்க அண்ணி எல்லாருக்கும் சமைச்சு டயர்டா இருப்பாங்க. அதனால நீ என்ன பண்ணு, அவங்க கூடவே சேர்ந்து பாத்திரம் எல்லாம் கழுவுறதுக்கு நீ அவங்களுக்கு உதவு, சரியா? அம்மா, நான் காலேஜுக்கு போகணுமே, ஆனா நான் சாயந்தரம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீ தேங்க் காட் நான் ஒரு பொண்ணு இல்ல, இல்லனா அம்மா வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய சொல்லிருப்பாங்க. நீயோ வேலை பண்ணணும்டா. உனக்கு லீவ் இருக்கும் போதெல்லாம் நீ மார்க்கெட்டுக்கு போய் ரேஷன் வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் என்னோட மருமகளை கூட நீ வெளிய கூட்டிட்டு போகணும்டா. கல்யாணம் ஆகி 2-3 நாள் ஆகல, அவளை வெளிய கூட்டிட்டு போறதானே, 2 பேரும் நல்லா புரிஞ்சுப்பீங்க. வாவ்மா, நீங்க என்ன வந்த உடனே மருமகளோட வலையில சிக்கிட்டீங்களா? என்னோட மருமக ரொம்ப செல்ல பொண்ணு. அப்படியே ஒரு நாள், இங்க பாரு நைனா, ஒரு வேலை நீ படத்துக்கு போனா அண்ணிய கூட கூட்டிட்டு போ. பாவ அவ வீட்லயே இருந்து ரொம்ப டயர்டா இருப்பால, அதனாலதான் சொல்றேன், நீயும் போயிட்டு வாடா.
ஆனா இத புடவை கட்டிட்டு போகாத, அங்க எல்லாரும் மாடர்னா வருவாங்க. நீயும் நல்லா மாடர்னா போ, ஜீன்ஸும் டாப்பும் போடு, நல்லா இருக்கும். இங்க பாருடா செல்லம், உன்கிட்ட இருந்தா ஒரு நல்ல ட்ரெஸ் அன்னிக்கு கூட அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி மாலுக்கு போறாங்க. அங்க போகும்போது அங்க அவங்க ஃப்ரெண்ட மீட் பண்றாங்க. அடடடடா, ஷாலினி அழகா இருக்கடி. என்னடி உங்க மாமியார் இந்த மாதிரி துணியெல்லாம் போட விடுறாங்களா? ஏதோ சொல்றது இல்ல. நான் நினைச்சேன் அவங்க திட்டுவாங்கன்னு சொல்லி. இல்ல, என்னோட மாமியார் தான் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போ சொன்னாங்க. என்னது? நான் நினைச்சேன் உங்க மாமியார் எப்பவுமே ஒன்னு திட்டிட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லி. இல்ல, என் வீட்ல எல்லாருமே ரொம்பவே நல்லவங்க. பாத்துடிமா, ஆரம்பத்துல அப்படிதான், அப்புறமா எல்லாரும் மாறிடுவாங்க. சரி சரி, அங்க பாரு என் மாமியார் என்ன பாத்துட்டு இருக்கு. ஏதோ பசி வந்த புலி மாதிரி, விட்டா என்ன தின்னுடும். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பூர்வி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறமா சாயந்தரம் ஆயிடுது. அவங்களும் மூவி பார்த்து முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அத்தை, ஒரு 1/2 hour டைம் கொடுங்க, தலை ரொம்ப வலிக்குது. ஒரு மாத்திரை போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் சமைச்சிடுறேன். ஆஹா, அதெல்லாம் பண்ற தேவையில்ல, நான் சமைச்சு எல்லாம் வச்சுட்டேன் சரியா? அதுக்கப்புறம் மாத்திரை கூட போட தேவையில்லடாமா. வா, நான் உன்னோட தலைய மசாஜ் பண்ணி விடுறேன். சரியாயிடும் அப்புறமா. ஐயோ வேணா வேணா அத்தை, பரவாயில்ல. அம்மா கூப்பிட்டா வேணான்னு சொல்லாமா? ஒருவேளை எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ எனக்கு சேவை பண்ண மாட்டியா? ஆனா அத்தை, உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அப்புறம் ஒரு நாள் ஷாலினியோட பர்த்டே இருக்கும். அத தெரிஞ்சதும் அவங்க மாமியார் அந்த பர்த்டேவை சரியா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே அந்த பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிடுறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சீக்கிரமா கீழே வா. இது என் அம்மாவோட விருப்பம். இதை உனக்காக வாங்கியிருக்காங்க. நிஜமா என் அத்தை ரொம்ப நல்லவங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவ ரெடி ஆயிட்டு கீழ வந்து பாக்குறா. அங்க பெரிய கேக் வச்சிருப்பாங்க. நிறைய ரிலேட்டிவ்ஸ் கூட வந்திருப்பாங்க. அவளோட அப்பாவை பாக்குறா. சந்தோஷத்துல போய் அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிறா. நான் ரொம்ப நல்லா இருக்கம்மா. நீ இப்போ மாமியார் வீட்டுக்கு போனதுல இருந்து என்ன மறந்துட்டியா என்ன? உன்னோட மாமியார் உன்னை அம்மா மாதிரி பாத்துக்கிறாங்க. இதெல்லாம் நிஜமா ரொம்ப நல்ல விஷயம். என் மக மாமியார் வீட்டுல சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ஒரு அப்பாவா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத வார்த்தைகளால சொல்ல முடியாது. சரியா சொன்னீங்கப்பா. தாய் இல்லாத எனக்கு தாய் மாதிரி ஒரு மாமியார். நிஜமா நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன்பா. அட என் செல்லமே, நீ கூட என் பொண்ணுதான். நான் உன்னை பெத்தெடுக்கலனால கூட நீ என்னோட பொண்ணுதான் சரியா? பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்டா செல்லம். அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஏன்னா மாமியார் வீட்லயே அவளை தங்க மாதிரி தாங்குறாங்க. Thanks for watching.